பினாங்கு புக்கிட் மெத்தாஜாம் மருத்துவமனை நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள இந்து ஆலயத்தை இடிக்க வேண்டும் என்று சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் கூறியதைத் தொடர்ந்து ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் அவருக்கு எதிராக போலீசில் புகார் அளித்துள்ளார். பினாங்கு இந்து அறநிலைய வாரிய தலைவராகவும் உள்ள ராயர் வடகிழக்கு மாவட்ட காவல் தலைமையகத்தில் புகார் அளித்து ஜம்ரியின் முகநூல் பதிவு தூண்டுதல் தன்மை கொண்டது என்றும் அது இன மற்றும் மத வெறுப்பை தூண்டும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நாட்டை நேசிக்கும் பல்லின பல மத ஒற்றுமையை மதிக்கும் மலேசியர்கள் அனைவரும் அமைதியை பாதுகாப்பதற்கு ஜம்ரிக்கு எதிராக புகார் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் ஆலயத்திற்கு எதிராக திட்டமிடப்பட்டுள்ள பேரணியை ஜம்ரி சமூக வலைதளங்களில் ஆதரித்துள்ளார். இந்த பேரணி வரும் சனிக்கிழமை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு புக்கிட் மெத்தாஜாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டீவன் சிம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாட்டாளர்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இத்தகைய கூடுகைகள் வெறுப்பை மேலும் தூண்டி நாட்டை பாதிக்கும் என்று அவர் கூறினார். போலீசார், உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில், பிரதமர் அன்வார் இப்ராஹிம் மற்றும் அமைச்சரவை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராயர் கேட்டுக்கொண்டார். மீண்டும் மீண்டும் இன மத தூண்டுதல்கள் இடம்பெற்றும் ஜம்ரியை கைது செய்து வழக்கு தொடராதது அவர் சட்டத்திற்கு மேல் உள்ளவராக பார்க்கப்படுவார் என்ற எண்ணத்தை உருவாக்கும் என்று ராயர் எச்சரித்தார். சட்டவிரோத வழிபாட்டு தலங்களுக்கு எதிரான பேரணி கோலாலம்பூரில் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்த போது அது நடக்காமல் போனதை தொடர்ந்து பிப்ரவரி 7ஆம் தேதி ஜம்ரி கைது செய்யப்பட்டிருந்தார். இதற்கிடையில் பினாங்கு PKR இளைஞர் பிரிவு திட்டமிடப்பட்டுள்ள ஆர்ப்பாட்டத்தை கண்டித்து மத உணர்வுகளை தூண்டும் அரசியலுக்கு பினாங்கில் இடம் இல்லை என்று தெரிவித்துள்ளது. சிறிய அரசியல் லாபத்திற்காக நாம் கொண்டுள்ள அமைதியை பணயம் வைக்க வேண்டாம் என்றும், பினாங்கு மக்கள் தீவிரவாதத்தையும் பிரிவினை அரசியலையும் நிராகரிக்கிறார்கள் என்றும் அந்த அமைப்பின் தலைவர் ஜக்வான் முஸ்தபா கமால் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.